இந்தியா பாகிஸ்தான் மீது நம்ம இந்தியா வந்து தாக்குதல் நடத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. எப்பயுமே இந்தியா வந்து பாகிஸ்தான் வந்து எவ்வளோ தான் வந்து இந்தியாவை வந்து தாக்கினாலுமே கூட திருப்பி வந்து பதிலடிக்கு வந்து சுடுவாங்களே தவிர அந்த நாட்டு மக்களை வந்து எந்த வகையிலுமே வந்து இந்தியா வந்து தாக்குனது கிடையாது. ஆனால் இந்த சமயம் வந்து ரொம்பவுமே கடுமையாக வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் மீது வந்து நடந்துக்கிட்டாங்க. இதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஜம்மு காஷ்மீரில் வந்து டூரிஸ்ட்டாக போன சில பேர்களை வந்து சில பேர்னா 22 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. அதுவுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பேண்ட்டை கலட்டி உங்களுக்கு சுண்ணத்து பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் வந்து கொண்டிருக்காங்க. இதனால் வந்து இனவெறினால் வந்து நம்ம இந்துக்களை வந்து கொள்கிறாங்க அப்படின்ற பட்சத்தினால தான் வந்து நம்ம இந்தியா வந்து இந்த அளவுக்கு ஒரு கடுமையான சூழலை வந்து நம்ம பாகிஸ்தானை உருவாக்கிட்டு இருக்கு. அப்பயுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அடங்கவே கிடையாது. சரி, இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவே வந்து சரி வேணாம், அந்த நாட்டு மக்களும் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னாலுமே கூட அவனுங்க அதெல்லாம் பற்றி கவலையே படுறது கிடையாது. பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லியும் கூட அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா வந்து தாக்குதலை மறுபடியும் தாக்கியிருக்கானுங்க. இவனுங்களை வந்து மொத்தமாகவே அழிச்சிடணும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட மைண்ட் செட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வர 12ஆம் தேதி வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்தியா வந்து தாக்குச்சு அப்படின்னா அந்த நாடே வந்து இருக்காது. ஏதோ மனிதாபகரமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து பேச்சுவார்த்தைக்கே வந்து ஒத்து போயிட்டு இருக்காங்க. நீ வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா இதில் பாகிஸ்தான் இருக்கிறதா இல்லை இருக்கக்கூடாதுன்றது வந்து நமக்கு தெரிய வரும். உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம்.